நான் டியூட்டி நேரத்தில் இருக்கும்போது கால் பண்ணாதான் உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, சித்தப்பா பொண்ணோட பர்த்டே இன்னைக்கு. விஷ் பண்ணீங்களா? காலையில் பண்ணால் போதாதா? அச்சோ, நைட்டு 12 மணிக்கு விஷ் பண்ணாதான் நல்லா இருக்கும். இல்ல வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜாச்சும் போடுங்க. ஓகே. நம்ம வீட்டு பத்திரம் சித்தப்பா கிட்ட தான் இருக்கு, மறந்துடாதீங்க. சரி சரி, நீ ஃபோனை வை. சித்தப்பா, பிரியா குட்டிக்கிட்ட நானும் சரசம்மாவும் விஷ் பண்ணதான் சொல்லிருங்க. உம்மா உம்மா பிரியா குட்டிக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும்போது நீங்களே கொடுத்துருங்க. அம்மா அம்மா, ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு. பேசாம படுத்து தூங்குடி. நம்ம நகையெல்லாம் பேங்க் லாக்கர்லயே வச்சிருக்கலாம்னு தோணுது. லாக்கரை விட சேஃபான இடத்துல தான் இப்போ நான் அதை வச்சிருக்கேன். லாக்கரை விட சேஃபான இடமா? அது எங்க? கீழே கிச்சனுக்கு பக்கத்தில் ஸ்டோர் ரூம் இருக்குல்ல, அங்கே அரிசி வைக்கிற டப்பா இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் நான் மறைச்சி வச்சிருக்கேன். இந்த உலகத்தில் யாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியாது. மா, செம்ம புத்திசாலி மணி. சரி சரி, படுத்து தூங்கு. ஐயோ, சொல்லுமா. என்னது? அப்படியா? நான் ஒரு கிளைண்டோட ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன். அவங்கள ட்ராப் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துடுறேம்மா. நீ பென்னி சார்கிட்டே சொல்லிடுமா. பென்னி அங்கிள் கிட்ட சொல்லிட்டோம். அங்கிள் வரேனாரு. ஓகே ஓகே. ஐயா, இப்போ எதுக்குன்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்க? தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடு. ஐயோ எரியுதே. கதவை திறந்து விட்டிங்கன்னா உடனே ஓடி போயிட போகிறேன். இந்த ஏரியா பக்கமே வர மாட்டேன். அக்கா, என்னை மன்னிக்கலாம்ல? உங்களால் முடியும். மன்னிக்கிறேன். இப்போ ஃபோன் பண்ணி சொன்னவங்களாம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். வரட்டுமே, எனக்கு எந்த அவசரமும் இல்லை. நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். அக்கா என்ன அம்மியில் தான் அரைக்கிறீங்க போல இருக்கு? அதுவும் நல்லதான், ஏன்னா இதில் அரைச்சா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அம்மிக்கல்லாம் இப்போ அமேசான்லேயே கிடைக்கிது. நல்ல ஆஃபர் இருக்குது. என் ஒய்ஃப்காக ஒன்று ஆர்டர் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் அவள் மிக்ஸியே போதும்ட்டா. போன வாரம் தான் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். உனக்கு தான் காசு செலவு பண்ணாமல் எல்லாம் கிடைக்குமே. ஃபேமிலி மேன் ஆகிட்டேன்லக்கா. ஆனால் நீங்கள் 2 பேரும் என்ன நல்லாவே ஏமாற்றிட்டீங்க. அக்கா, பிரச்சனையாக்கிறாதீங்கக்கா, நான் ரொம்ப பாவம்ல. எங்க? ஸ்டோர் ரூம்ல. போலீஸை கூப்பிடலையா? நீங்க வந்ததுக்கு அப்புறம் கூப்பிடலான்னு நினைச்சேன். இப்போ போலீஸ் எல்லாம் எதுக்கு சார்? இந்த மாதிரி சின்ன விஷயத்த நம்மளே பேசி தீர்த்துக்கலாம்ல. சரி, போலீஸ் வேண்டாம், நான் வரேன். உனக்கு நான் பொறுத்தனே போதும். இதுக்கு போலீஸே பரவாயில்ல. நல்லா அடிச்சு கட்டி தொங்க விடணும். அந்த சானிடைசர் எடுமா. கொஞ்சம் வழி விடுமா. பெனி சார் முன்னாடி வந்துட்டீங்களா? இவன் தானா? किधर से आया? उधर से. தமிழ் தான். தமிழனா? உன் வீடு எங்கடா? மேலூர்ல. அங்கே எங்க? அங்கே ஃபேக்ட்ரிக்கு பின்னாடி. ஃபேக்ட்ரிக்கு பின்னாடினா எந்த தெரு? சிதம்பரம். சிதம்பரம்? சிதம்பரம் தெரு. சிதம்பரம் தெரு. அந்தோணி மகன். உன் பேர் என்ன? சாலமன்.
சர்ச்சில் வச்ச பேர் ஷாலமன். பேரெல்லாம் நல்லா தான் இருக்கு. இவனை தெரியுமா? இவங்க அப்பாவை தெரியும். ஆர்பாரில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த அப்பாவி மனுஷனுக்கு இப்படி ஒரு புள்ளையா? ஸோ பேத்தட்டிக். சோசியல் சுச்சுவேஷன் அங்கிள். என்னது? சோசியல் சுச்சுவேஷன்ஸ். கொல்ல போறேன்டா. வேண்டாம், போலீஸ் இவன் சோஷியல் சுச்சுவேஷன் சொல்றான். நல்ல வேலை எதுவும் பண்ணல. இவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ ஏன் ரிஸ்க் எடுக்கிற? நமக்கு தலைவலி. என்னன்னு பார்த்துருவோம். நடடா போடா. அங்கிள் என்னோட டூல் கிட் எடுங்க. டூல் கிட் சார், அந்த பேக் எடுத்து கொடுங்களேன். பரதேசி. காட் பிளஸ் யூ அக்கா. அக்கா நீங்கள் செம்ம தைரியமானவங்க. நீயும் தான். நடடா, தேவையில்லாம பேசிட்டு என்னை பஸ் ஸ்டாப்பில் விட்டா போதும். நீ எப்படி போறன்னு நானும் பார்க்குறேன். வீட்டுக்கு வந்து தங்குங்கன்னா கேட்க மாட்டேன்றீங்க. அட்வென்ச்சரஸ் அம்மாவும் பொண்ணும். அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டாம். நான் அவங்க கிட்ட சொன்னா உங்களை இப்படி தனியாக தங்க விட மாட்டாங்க. டீ போட்டு தரவா? இப்போ வா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அப்போ அடுத்த வாரம் என்ட்ரன்ஸ் மார்க் டெஸ்ட். அதுக்கு நல்லா படிச்சியா இல்லையா? படிச்சுட்டு தான் இருக்கேன். சாதாரண ஸ்கூல் டெஸ்ட் மாதிரி இல்லை, நம்ம கோச்சிங் சென்டர் டெஸ்ட். ஸோ ப்ரிசைஸ் அண்ட் டெஃபினட். கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் எனக்கு கொடுத்துருக்கலாம்ல அங்கிள். எல்லாரும் முன்னாடியும் ஸ்டார் ஆயிடுவேன். நீ படிக்காமல் வந்து பாரு, என் கையால் நல்லா வாங்குவேன். புரியுதா? நான் கிளம்பிட்டேன். கதவெல்லாம் நல்லா தாப்பாடு போட்டுக்கான்னு பார்த்துக்க. நடு ராத்திரி என்னை கூப்பிடாத. அப்போ எழுந்துரு. எழுந்துரு அப்போ. பிந்து ஆண்டி வந்திருக்காங்க. அதுக்கு என்ன? உனக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன கிஃப்ட்? நீயே போய் பாரு. So cute. பிடிச்சிருக்கா? அடுத்த தடவை திருட வந்தான்னா இவன் கொலைப்பான். தேங்க்ஸ் ஆண்டி. இவன் பேர் என்ன? உனக்கு பிடிச்ச பேரை வச்சுக்கோ. குக்கி. நைஸ் நேம். எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போலாம்ல? நேரம் இல்லை, நிறைய வேலை இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுவேன். வேண்டாம்மா, நேரம் இல்லை. இப்படி நிம்மதியாக வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கு. போலாம். இதான் நான் சொல்லி கொடுத்ததா? அது மேம், சிச்சுவேஷனுக்காக நாங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றுறதுக்காக வேணா கஷ்டப்பட்டு கொரியோகிராஃபி பண்ண? இதை யார் சேஞ்ச் பண்ணா? யாருன்னு கேட்டேன். அப்புறம் நான் தான் இப்படி பண்ணலாம், மேமுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு சொன்னா. நீ விட உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா? யூத் ஃபெஸ்டிவலில் பெர்ஃபார்ம் பண்ண போகிற எல்லா ஐட்டம்ஸையும் கோஆர்டினேட் பண்ணணும்னு பிரின்சிபல் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொல்கிறத மட்டும் செஞ்சால் போதும். ஸ்டார்ட் மியூசிக். பார்த்தீங்களா? இது மாதிரி கண்ணிலையும் முகத்துலையும் பாவங்கள் வரணும். புரிஞ்சுதா? சாரி மேம், இந்த பாவம்லாம் என் முகத்தில் வராது. ஹே அப்பர்ணா, வாட் இஸ் திஸ்? அப்போ வெயிட். என்ன சீக்கிரம் வந்துட்ட? ஹலோ, கூல் டவுன் மேன். இந்த மாதம் டேட் சீக்கிரம் வந்துருச்சுல்ல? அதான் இந்த இரிட்டேஷன், கோவம்லாம். டீச்சர் போட்ட ஸ்டெப் உனக்கு பிடிக்கலனா நீ ஆட வேண்டாம். இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணி நீ கிளம்பி வந்ததால உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே சஃபர் ஆகுறாங்க. அதை ஏன் நீ புரிஞ்சுக்கல? அப்போ கொஞ்சம் டாலரன்ஸ் வேணும்ல. சாரிம்மா. பரவாயில்ல, நாளைக்கு போன உடனே எல்லார்கிட்டையும் பேச்சப் பண்ணிக்கோ. எப்போ அதானே பண்ணுவ. போய் குளிச்சுட்டு வா. நாம இன்னைக்கு பாட்டி வீட்டுக்கு ஒரு டிரைவ் போலாம். இன்னைக்கு குளிச்சு ஆகணுமா? குளிக்காம நான் கார்ல ஏத்த மாட்டேன். ஏய் சீக்கிரம். இப்படி நான் அடிச்சிடறேன். அடி. அந்த திருடன் ஒரு கிறுக்கு பையனால இவங்க தப்பிச்சிட்டாங்க. இல்லைனா நேத்தியே உங்களோட ஹோம் அலோன் பார்த்துருக்கலாம்.
ராத்திரி நேரத்தில் இங்கே வந்து தங்குன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது? அவருக்கு அது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாதம்மா. நான் உன் வீட்டில் வந்து இருக்கலான்னு பார்த்தா இவன் ஒத்துக்க மாட்டான். இப்போ பிரச்சனை தீர்ந்துருச்சுல, யாரோ அங்கேயும் இங்கேயும் வந்து இருந்து கஷ்டப்பட வேண்டாம். இதுவே ஒரு ஃப்ளாட்டாக இருந்தால் கொஞ்சமாவது சேஃப்டி இருந்திருக்கும். ஊரில் இருக்கிற 90% மனுஷங்களும் இப்போவும் தனி வீடு வச்சு தானே வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற அதே செக்யூரிட்டி எங்களுக்கும் போதும். நான் அப்படி சொல்லலை. ஒன்று அவர் உங்கள் கூட வந்து இங்கே தங்கணும், இல்லை உன்னையும் அப்பவும் தான் கூட அவர் துபாய்க்கு கூட்டிகிட்டு போயிடணும். உன் ஒர்க் ஷாப் மெக்கானிக்கால் அதை பண்ண முடியலல்ல. பென்னி, அட ஏம்மா, நான் என்னோட கன்சர்னை தானே சொன்னேன். இவ தனியாக அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறா? நாங்கள் ஒன்றும் அப்படி பெருசாக கஷ்டப்படலை. ஒர்க் ஷாப் மெக்கானிக் துபாயில் போய் கஷ்டப்படுறதே நாங்கள் கஷ்டப்படாமல் வாழறதுக்காக தான். நாங்கள் ஹாப்பி தான். ஆரம்பிச்சிட்டிங்களா அண்ணனும் தங்கச்சியும்? ஊரில் இருக்கிற அண்ணன்கள்லாம் தங்கச்சி கிட்ட வெறுப்பேத்தி தான் பாசத்தை காட்டுவாங்க. அந்த நேரத்தில் நீயும் விட்டு கொடுக்காம பேசினா பிரச்சனை இல்லை. ஜூலி, இப்போ நான் போகணும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்ததா? 2 பேஷண்ட் லேபர் வார்டில் இருக்காங்க. போய் பிரசவத்தை பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு லேட் ஆகுமா? நான் அங்கே போய் கால் பண்ணுறேன். பை கொண்டு வந்திருக்கீங்களா? ரொம்ப நல்லதாக போச்சு. பிளாஸ்டிக் கவர் கொடுக்குறதுலன்னு சில பேர் சண்டை போடுறாங்க. ஹலோ, சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அண்ணா. ஹலோ. எனக்கு ஒன்றும் கேட்கல. 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறீங்களா? என்னாச்சுமா? என் பொண்ணு இங்கே தான் இருந்தா. அப்போ என்ன பண்ற நீ? அந்த ஆட்டோ போகணும்னு வண்டி தள்ளி நிறுத்தினேன். சரி, அந்த பக்கம் உட்காரு. இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணா உனக்கு லைசன்ஸ் கிடைச்சிடும். அப்போ ஓட்டு. ஹலோ, சொல்லுங்க. நான் மார்க்கெட்ல இருந்தேன், அதான் எதுவும் கேட்கல. அப்படியா? அப்படியா, சரி. ராத்திரி கால் பண்ணுவீங்களா? ஓகே. என்னம்மா? அப்பா வராரா? ஓகே. அப்பா வராருங்கிற சந்தோஷம் உங்க முகத்துல கொஞ்சம் கூட இல்லையே. யார் சொன்ன சந்தோஷம் இல்லைன்னு? எனக்கு சந்தோஷம்தான். அப்பா வேலையை விட்டுட்டு வராரு. இனி போக மாட்டாரு. ஐயோ. என்ன ஐயோ? ஒன்றும் இல்லை. இனி பார்த்து செலவு பண்ணணும். நீயும் கவனமா இருக்கணும். அப்போ பாக்கெட் மணிலாம் கட் ஆயிடுமா? சில நேரத்துல. என்னோட ஃப்ரெண்ட்ஸோட அப்பாலாம் ஹிட்லர்ஸா. அப்பா திரும்பி வந்தா அப்படிதான் இருப்பாரோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நல்லா காக்கா பிடிச்சிக்கோ. இப்போ 2 பேரையும் காக்க படிக்கிறதுனா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓஹோ. நம்மளோட இந்த ஃப்ரீடத்துல அப்பா ஒரு கரடியா வந்துருவாரா? டேய், கார் கதவு மூடு. Three minus 19 divided by mass. What will be the mass of an electron, Aparna? 9.11 into 10 raised to minus 31 kg. 9.11 into 10 raised minus 31 kg. 31 kg. It will come around. குட் மார்னிங் சார். இந்த ரூல்ஸ் மேனர்ஸ்லாம் என்னன்னு உனக்கு தெரியாதா? கிளாஸ்க்குள்ளே வரதுக்கு முன்னாடி பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நீயே முடிவு பண்ணிட்டியோ? நான் வந்தப்போ நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்தீங்க. என்னது? அதான் சார், நான் வந்தப்போ நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்தீங்க, அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கிளாஸ் ஆரம்பித்து 1/2 மணி நேரம் ஆச்சு. ஆக்சுவலி நான் சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டேன். ஆனால் பைக்கில் சின்ன ஸ்டார்டிங் ப்ராப்ளம். அதான் அப்பா கோர்ட்டுக்கு போகும்போது ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னார். அப்பா லேட் பண்ணிட்டாரு. நேச்சுரலி எனக்கும் லேட் ஆகிடுச்சு. என்ட்ரன்ஸ் ரிசல்ட் வரும்போது அப்பா லேட் ஆனாலும் தான் நானும் லேட் ஆகிட்டேன்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் திஸ் இஸ் யுவர் 3rd attempt. அதை மறந்துடாத. நவ்
5.46 into 10 raised to 5 meters per second. Got it? எஸ் சார் All of you? எஸ் சார் Okay, so we will go for the next. ஊப்ஸ் சரி போர்டை தொடச்சிடு. நானா ஏன் தொடக்க தெரியாதா? ஓகே சார் க்ளீன் பண்ணிட்டேன் ஓகே ஓகே எங்கே போகிற? இங்கேயே நில்லு. இங்கே நின்று கிளாஸை கவனி. அப்போ தான் படிக்கிற விஷயத்தில் ஃபோக்கஸ் இருக்கும். சரியா? Now let us solve another problem to find out the kinetic energy of an ejected electron. Okay? Got it? Then what does H stand for? What does H stand for? ஹைட்டா சார் Height. போய் உட்காரு போ. இல்லை வேண்டாம் இங்கே நின்னா தான் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் இது வரைக்கும் உனக்கு கிடைச்ச ஃபோக்கஸ் போதும். போய் உட்காரு போ. அப்பா வந்தாருன்னா ஊர் சுத்துறதெல்லாம் நின்று போயிடும். அப்பா சின்ன வயசுல எப்படி இருந்தாரு? பாவமா இருந்தாரா? பாவமா, அவன் என்கிட்ட எவ்வளவு அடி வாங்குவான் தெரியுமா? அவ்வளோ நாட்டியா இருந்தாரா? நாட்டி இல்லை, அடமன்ட்டு. அவனுக்கு தேவையானது உடனே கிடைச்சாகணும்பா. சரி ஒழுங்கா படிப்பான்னு பார்த்தா அதுவும் இல்லை.